ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேணும் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் என்ன வந்துருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகே, பட் யாருக்காவது போஸ்ட்டாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Change, conditioning, silence, patience, traveling is hashtag. Okay. Guilt, turning in, creativity, awareness, transformation, aloneness. Okay, so bottom of the deck, flowering. Hermit, Ten of Cups, Empress, Sun, Seven of Wands, Ace of Pentacles, Eight of Cups, Two of Pentacles, Two of Swords, Magician, Four of Swords, Four of Pentacles, King of Pentacles. ஓகே, ஸோ இன்றைக்கி வேறு டாபிக் பற்றி பார்க்க போனால், லாஸ்ட் டேட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க என்னெல்லாம் தாட்ஸ் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கோம், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுடுங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம், நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டேன். 99% வந்து நானுமே டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும், ஆக்சுவலி நம்ம வீடியோக்காக சில பேர் கண்டினியூஸாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கரெக்டாக நானும் வந்து 99% டெய்லி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பட் சம்டைம் வரல அப்படின்னா ஸோ நினச்சிக்கோங்க, பயங்கர பிஸி, இன்றைக்கி சுச்சுவேஷன் சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க. ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, ஸோ நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு, அப்படி இல்லைனா ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மேபி நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் மேபி ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைங்க பெயிண்டிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம், இல்லைங்க ஆர்டிஸ்ட்டை லவ் பண்ணுற ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம், பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி லவ் பண்ணுற ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே ஃபீல் ஆகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, எல்லோரும் கிடையாது, மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாரோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க. ஓகே, மேபி நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகி 7 மாதங்கள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 months இருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இல்லை, பயங்கரமாக நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்கலாம்.
உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேஷன்ஸ் தான் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் மெச்சூரிட்டி இல்லாமல் இம்மெச்சூரிட்டி லெவலில் நீங்கள் நடந்திருக்கலாம். ஒரு விஷயம் நடக்கணும், உடனே நடக்கணும், உடனே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கணும், உடனே அதுக்கான அவுட்கம் கிடைக்கணும், எல்லாம் உடனே நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் அவசரப்பட்டு அது உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க. தென் அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு நிறைய வாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். நமக்கு எல்லாத்துக்குமே அவசரப்பட்டு லாஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம் கிடைக்காம உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். பட் நவ் அப்படி கிடையாது. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைஃப்பில் ஜீவிக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டு தென் உங்களுக்கு இப்போ பேஷன்ஸ் வந்துட்டு ஓகே. ஸோ நமக்கு தேவையான விஷயம் கட்டாயம் கிடைக்கும். பட் எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மாமரம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா மாமரம் வந்து உடனே காய்க்காதில்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு 10 மாதம் டைம் இருக்குல்ல. ஸோ எல்லாம் இங்கே உடனே நடக்காது. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துருச்சு, அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. பட் அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சன் எனக்கு கட்டாயம் திரும்பி என் லைஃப்பில் என்ட்ரி கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் உண்டு, பேஷன்ஸ் உண்டு. அது நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறதுனால அது உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் வந்திருக்கலாம். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக நடக்கும். கட்டாயம் நமக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. செல்ஃப் லவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் லவ் பண்ணும்போது நமக்கு பீஸ் கிடைக்கும். ஏன்னா செல்ஃப் லவ்னா ஃபஸ்ட்டு என்ன, செல்ஃப் லவ்ங்கிறது நமக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ். அப்போ செல்ஃப் லவ் பண்ண டைம் உங்களுக்கு இப்போ ஹாப்பினஸ் உண்டு, பீஸ் உண்டு. அப்போ நம்ம ஹாப்பினஸ் பீஸ் கிடைக்கும் போது நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாமே அந்த இரவு நல்லபடியாக நடத்தி கொடுப்போம், எல்லாம் சரியாகும். எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது, கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். நீங்கள் செல்ஃப் லவ் போக பவரில் நீங்கள் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த போஸ்டரோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களுக்கு அது ஈஸியாக அட்ராக்ட் ஆகி வந்திருக்கலாம். நீங்கள் என்ன நினச்சாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலுமே அது உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% எஃபோர்ட் கொடுத்தோம், இதுக்கு மேலே எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கு ஓகே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணிப்பீங்களோ ஒன்றும் இங்கே ஓகே ஆகிட்டில்ல நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய எஃபோர்ட் கொடுத்து நல்லா டயர்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணவும் முடியல, எத்தி பிடிக்கவும் முடியல, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அவுட்கமும் கிடைக்கல நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அப்படி இல்லைங்க நீங்களும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, தென் இந்த போர்ஷனை நினச்சி பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அந்த போர்ஷனுக்கு 2 சுச்சுவேஷன் அது உங்களுக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் இந்த ஒரு பர்சன் 2 சுச்சுவேஷனில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு 2 சுச்சுவேஷனில் எதை முன்னோட்டு கொண்டு போகிறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, மேபி மேரிட்டல் அஃபேர் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி அதர் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனோட மதர் அதர் சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் 2 சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு ஈக்குவல், 2 இம்பார்ட்டன்ஸ், 2 சேம். பட் இந்த பர்சனுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இந்த ஒரு பர்சன் பல தடவை கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு ஓகே, அது மட்டும் பல தடவை இந்த பர்சன் எனக்கு 2 நான் எது சூஸ் பண்ணுவேன், 2 எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், 2 எனக்கு வேணும். அதனாலே இந்த ஒரு பர்சன் பல தடவை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் சைலண்ட் நின்றுட்டு இவரே ஆல்ரெடி கன்ஃபியூஸ். இவருக்கு 2 வேணும், 2 முன்னோட்டு கொண்டு போக இவருக்கு தெம்பில்லைன்னு சொல்லலாம், இல்லைங்க அதுக்கான ஒரு மைண்டு பவர் இல்லைன்னு சொல்லலாம், இல்லைங்க அதுக்கான ஒரு பேலன்ஸ் இவருக்கு இல்லைன்னு சொல்லலாம், 2 முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு. அப்போ இவர் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிடி கொடுக்காம ஒழிச்சு ஓடிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு 2 முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்தோ தைரியமோ இவருக்கு எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது. பல தடவை இவர் பயந்தம் பூச்சி மாதிரி ஒழிச்சு ஓடிட்டோன்னு நம்ம சொல்லலாம், 2 சுச்சுவேஷனே மாட்டிட்டு. ஏன்னா 2 இம்பார்ட்டன்ட், அதனால் இவர் பிடி கொடுக்காம நின்றுட்டோன்னு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு 2 சுச்சுவேஷனும் இம்பார்ட்டண்டாக ஃபீல் ஆகிட்டு 2 சுச்சுவேஷனும் சேம் நின்றுட்டு 2 சுச்சுவேஷன் எது சூஸ் பண்ண திரும்ப பண்ணாலும் ஸ்டக் ஆகிட்டு இந்த ஆக்சுவலி அவர் உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுட்டு ஸ்டார்டிங்கில். போக போக என்ன ஆகிட்டுன்னா, இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஓவராக தாங்கிட்டு நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இழந்துட்டு எப்போ அவர் சண்டை போட்டுட்டு போனாலும் நீங்களா கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணி நீங்களா சாரி கேட்குறது எல்லாம் தப்பு, என் மேலே ஒத்துக்க இவர் ஓவராக தாங்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில்.
உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ ஓவராக தாங்க 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 இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான பவர் போயிடுச்சு. ஓகே, உங்களுக்கான பவர் போயிடுச்சு, உங்களுக்கான வேல்யூ போயிடுச்சு, உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு, உங்கள் மேலே இவர் ஒரு நல்ல மரியாதை வச்சுட்டு அந்த மரியாதையும் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஓவராக ஒருத்தவங்களை தாங்க 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 நமக்கான ஒரு வேல்யூ 0. இவ்வளோ தானா, இவங்க தானா, எங்கே போயிடுவாங்க. இந்த ஒரு லெவலில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இங்கே கொண்டு வந்துட்டு. ஓகே, அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கான ஒரு வேல்யூ நீங்கள் இழந்த பிறகு உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கான வேல்யூவை நீங்கள் இழந்த பிறகு நீங்கள் என்ன ஆகுவீங்க, 0. இவங்க ஆப்போசிட் பர்சனை சூஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் இருக்கிற சுச்சுவேஷனை சூஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். எனக்கு அந்த சுச்சுவேஷன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ரிலேஷன்ஷிப்பை லெட் கோ பண்ணிட்டு சரண்டர் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பை லெட் கோ பண்ணிட்டு போயிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி இவனை உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் இழந்துட்டு உங்களுக்கான பவரை நீங்கள் இழந்துட்டு உங்களுக்கான வேல்யூவை இழந்துட்டு இவரோட பார்வைக்கு நீங்கள் 0 ஆகிட்டு. இப்போ ஆப்போசிட் இருக்கிற பர்சன் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பவராக, அந்த ஆப்போசிட் இருக்கிற சுச்சுவேஷன் பெரிய பவராக தெரிஞ்சுட்டு அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓவர் திங்கிங் பண்ணி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் இவர் மூவ் ஆன் ஆகி 8 months இருக்கலாம், இல்லைங்க 8 weeks இருக்கலாம், இல்லைங்க 8 days இருக்கலாம். ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் ஆளு சாயங்காலம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டால் 2 சுச்சுவேஷனையும் கொண்டு போகிறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்கான ஒரு தைரியம், அதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஓகே, இப்போ இவர் எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ணிட்டு ஆக்சுவலி இவர் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகி நான் சொன்ன மாதிரி நமக்கு 8 months இருக்கலாம். ஓகே, பட் இவர் என்ன திங்க் பண்ணுறோன்னா ஆக்சுவலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு. ஏன்னா ஒரு போது இவருக்கு உங்களை திங்க் பண்ணாமல் இருக்க முடியலைன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இவர் ரொம்ப கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகும், ரொம்ப டவுன். ஏன்னா ஆக்சுவலி இவருக்கு கண்ணை மூடி தூங்கலாம் அவங்க தாட் வருது, இவர் ஃப்ரீயாக இருக்க டைம் உங்கள் தாட் வருது. இவருக்கு எப்போவுமே உங்களோட தாட்ஸு, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல மூமெண்ட்ஸு இவருக்கு மைண்டில் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். அப்போ இவர் பல நாட்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, உங்களோட தாட் வரக்கூடாது, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேண்டாம், போனது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இவர் பல தடவை இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேற்று வரைக்கும் இந்த ஒரு பர்சன் நீங்கள் சேசிங் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சரி, இந்த ஒரு பர்சன் மேலே மிஸ்டேக்கே இருந்தாலும் சரி, ஸோ பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் தாங்கிட்டு எப்படியா அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று ஃப்யூச்சரை எட்டுனா போதும், நானும் அவனும் சேர்ந்து லைஃப் லாங் ஒரு ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் பல தடவை நீங்கள் எஃபர்ட் கொடுத்துட்டு, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் டோட்டலி சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்சன்ஸ்லாம் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசில் ஆகிட்டு. எப்போவுமே நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போது கட்டாயம் அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களை சேசிங் பண்ணக்கூடிய டைமில் அவங்களுக்கு நம்ம காட்டுற ஒரு அன்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகும், இல்லைங்க உங்களுக்கு புரியாமலே போயிடும், இல்லைங்க ஒரு போர்டனாகவே ஃபீல் ஆகிடும். பட் ஒரு உண்மையான ஒரு காதலாக இருந்தீங்க, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இல்லைங்க ஒரு ஆப்சன்ஸ், உங்களோட ஆப்சன்ஸில் கட்டாயம் உங்ககிட்ட திருப்பி வருவாங்க. உண்மையான காதலாக அவங்களுக்கு உங்கள் மேலே இருந்தீங்க அப்புறம் கட்டாயம் திரும்பி வருவாங்க. அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, சேசிங் பண்ணி இந்த ஆப்சன்ஸில் இவருக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு நமக்கு அலோனஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இவருக்கு என்னோட லைஃப் ஒரு கலர்ஃபுல் இல்லை, இல்லை ஒரு பீஸ்ஃபுல் இல்லை, ஏதோ ஒன்று என்னை விட்டு போயிட்டு இல்லைங்க என்னோட அனதர் பார்ட்டு போயிட்டு ஏதோ நம்ம லைஃப் ஏதோ நம்ம வாழ்கிறோம், தின்றோம், பிறந்தோம், இருக்கிறோம், பட் நம்ம லைஃப் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ரைட்னஸாக போயிட்டு இல்லை. ஆனால் இவருக்கு ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்நேகம் உண்டு இல்லைன்னு சொல்லலை, பட் இவர் உள்ளுக்குள்ளே அவங்கள ஒழிச்சு வைக்கிறாரு. அதை யார்கிட்டே ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு உங்களை உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இவருக்கு தெரியுது சந்தர்ப்பம் மேபி நீங்கள் பண்ணக்கூடிய இன்னசென்ஸாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சைல்டிஷ் பிஹேவியராக இருக்கலாம், நீங்கள் அவரை கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைங்க ஸ்நேகத்தை கொண்டு டார்ச்சர், இதெல்லாம் அவருக்கு பல தடவை ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல், இல்லைங்க ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுத்துட்டு. பட் அது ஓவர் ஆகிற சொல்லும்போது அது ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல திகட்டதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, எல்லாமே அப்படி தான், எல்லாமே ஓவராக நம்ம கொடுக்குற ஒரு டைமில் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ இந்த ஆப்ஷன்ஸில் இவருக்கு ஃபீல் ஆகுது, என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு கால் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அன்பா அக்கறை கேட்குறதுக்கு யாரும் இல்லை, இல்லைங்க அது அவரை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், பட் அவருக்கு அது எதுவும் பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறோம்,
நம்மளே எத்தனையோ பேர் கால் பண்ணி கேர் பண்ணிக்கிறாங்க. பட் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு பர்சன் மட்டும் நம்மளை கேர் பண்ணிக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தான் எப்போ அவங்க கால் பண்ணுவாங்க நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பினஸ்ங்கிறது இவருக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களோட ஆப்ஷன்ஸில் நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணி செல்ஃப் ஃப்ளோ பண்ணும்போது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன விஷயம் அப்படி தான். இவருக்கு ஆக்சுவலி எனக்கு என்ன தோணும், உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கும் நீங்கள் 2 பேரும் சேரும்போது மேபி அது சொசைட்டிலேயோ ஃபேமிலிலேயோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் 2 பேரும் சேரும்போது வேறு யாரோ பாதிப்பு இல்லைனா ப்ராப்ளம்ஸ் நிறைய வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போது ஒழிச்சு ஓடுறாங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஸ்நேகம் இல்லாமல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இவருக்கு நீங்களும் அவங்களும் சேரக்கூடிய டைமில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அதனால் இவர் ஃபேமிலிக்கு பின்னாடி ஒழிச்சு நிற்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, பட் நீங்கள் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் டயர்டாகிட்டுண்டோ அதே மாதிரி இவரும் வந்து டயர்டாகிட்டு, எமோஷனலி இவர் ரொம்ப டயர்டாகிட்டு. ஏன்னா இவருக்கு ஒரு நாளும் உங்களுக்கு நினைக்காமல் இருக்கவும் முடியல, மறக்கவும் முடியலை. ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷனலோட ஃபைட் பண்ணி எனக்கு என்ன தோணும், இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நிறைய எஃபோர்ட் கொடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் ஓகே ஆகி போகிறதுக்கு. பட் எனக்கு 2 பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எத்தி பிடிக்க முடியாமல் நின்றுட்டு, உங்களுக்கும் அவரும் எஃபோர்ட் கொடுத்து எத்தி பிடிக்காம முடியாமல் நின்றுட்டு, நீங்களும் எஃபோர்ட் கொடுத்து எத்தி பிடிக்க முடியாமல் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேரும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். ஓகே, பட் இவர் எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ணிட்டு என்ன திங்க் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு சேஞ்சஸ் வேணும். ஓகே, ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் காண்டாக்டில் இல்லாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இவருக்கு லைஃப் ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, இல்லைங்க ஒரு ஹாப்பினஸ் இவருக்கு ஃபீல் ஆகலாம். அப்போ இவருக்கு பல தடவை நம்மளை எவ்வளோ தூரம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலும் இல்லைங்க என்ன பண்ணி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கலாம். நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் இருக்காங்க, எனக்கு ஏன் ஹாப்பினஸ் இல்லை, எனக்கு ஏன் பீஸ் இல்லை, இந்த சுச்சுவேஷன் ஒன்று எனக்கு எல்லாம் இருந்தும் என் லைஃப்பில் சந்தோஷம் இல்லையா, அந்த ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு எல்லாம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருந்தும் எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை. பட் அந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் ஹாப்பியாக இருந்தேன். பட் ஒரு கட்டத்தை நான் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, அப்போ இவருக்கு இந்த சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகணும், இந்த சுச்சுவேஷன் ஒன்று மாறணும், சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறேன் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் யாராவது இன்னர் ஒர்க் சோல்னு மெடிடேஷனோ ஏதோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிட்டிட்டு நம்ம சொல்லலாம். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு சோல் சர்ச்சிங் நம்ம சொல்லலாம், இல்லைங்க ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு சோல் இவரை வந்து கேட் பண்ணுது நம்ம சொல்லலாம். எஸ், உன் லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, பட் இந்த ஒரு பர்சன் மாதிரி உன் லைஃப்பில் யாரும் ட்ரூவாக நிற்க மாட்டாங்க. இந்த ஒரு பர்சனோட ஸ்நேகங்கிறது இன்னசென்ட் ஆகும். மற்றபடி உங்ககிட்ட பழகுறவங்க எல்லாம் வந்து மேபி உங்ககிட்ட பாதி உண்மையாக இருக்கலாம், பாதி பொய்யாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உன் லைஃப்பில் 110% ட்ரூவானு, இது உனக்கானதாகும், இது உனக்கு யூனிவர்ஸ் கொடுத்ததாகும். இந்த ஒரு பர்சன் உனக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ், இனி உன் லைஃப் இந்த ஒரு பர்சனை கூட ட்ராவல் பண்ணணும். இவரோட சோல் இவருக்கு சில விஷயங்களை கேட் பண்ணுது. ஓகே, இன்னும் இல்லைங்க நீங்கள் பண்ணுற லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டோ டெக்னிக்காக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் பண்ணுற இன்னொரு ஒர்க்ஸாக இருக்கலாம். இவருக்கு சோல் அவேர்னஸ் கிட்டிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷன். இவர் நைட்டை என்ன ஃபீல் பண்ணிட்டுன்னா ஒன்று கம்யூனிகேஷன் பண்ண கொள்ளலாம், ஒரு காலில் ஒரு மெசேஜை பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் கொள்ளலாம். ஓகே, ஏன்னா இவருக்கு தெரியுது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக நினச்சிட்டோம், நம்ம லைஃப்பில் ஒரு போஸ்டரை நம்ம எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வேல்யூ கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக இழ போட்டுட்டோம். பட் அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஈஸியாக நினச்சிட்டோம். பட் அவங்க இல்லாத போதான் தெரியுது என் லைஃப்பில் அது எத்தனை மாத்திரம் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு எனக்கு மனசிலாகுது. எனக்கு இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க, எனக்கு நான் வாழலாம், ஜீவிக்கலாம், பட் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை, எனக்கு இந்த லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லைங்க, லைஃப்பில் ஒரு த்ரில்லிங் இல்லைங்க, லைஃப்பில் ஒரு சந்தோஷம் எனக்கு வேணும், அந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் வேணும். ஸோ நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று பண்ணால் கொள்ளலாம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இவர் நைட்டு கம்யூனிகேஷன் பண்ணுறதை குறித்து இவர் திங்க் பண்ணிட்டு கால் பண்ணுறதுக்கா மெசேஜ் பண்ணுறதுக்கா, அப்படி இல்லைன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு மொபைல் வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம சொல்லலாம், இல்லைங்க டைப் பண்ணிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு 7 டேஸ்லேயும் 7 வீக்ஸ்லேயும் 7 ஹவர்ஸ்லேயே கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். மேபி சிலவருக்கு 1 ஹவர்லேயே கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய வைப்ரேஷன் நிற்கிறவங்களுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சிலவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து இந்த ஒரு பர்சனோட மதர்னாலேயோ இல்லைங்க ஃபேமிலினாலேயோ நீங்கள் 2 பேரும் செப்பரேஷன் ஆகிட்டு அப்படின்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் வந்து டோட்டலி ஒரு டயர்ட் ஆகிட்டு ஒரு டவுன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம்.
ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பட் இவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, போகிற வரைக்கும் போட்டு எனக்கு கம்ப்ளீஷனுங்கிறது இந்த ஒரு போர்ஷன் கூட தான். பட் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வளைஞ்சு நெளிஞ்சு போகணும். என்றைக்கு நமக்கு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்காது. சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக வரக்கூடிய டைமில் நம்ம அவளோட நேரில் பார்த்து மீட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு உண்டு. இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இவர் ஃபுல்லாக நாற்று நைட் இவர் திங்க் பண்ண விஷயங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதை பற்றியும், இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் பண்ணுறதை பற்றியும், இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃப்ளவர், ஆக்சுவலாக நமக்கு ஃப்ளவரிங் கார்டு வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும்னு போகுது. அதுக்காக நான் என்ன பண்ணணும், அதுக்காக என்னெல்லாம் சேஞ்சஸ் நான் பண்ணணும், என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இல்லைங்க நான் ஏதாவது பாசிபிள், இல்லைங்க நான் ஏதாவது சுச்சுவேஷன் பார்க்கணுமா, இவர் இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் தான் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு ஃபுல்லாக. ஓகே, அது மட்டும் இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஒரு சில எல்லா பர்சன்ஸும் கிடையாது, ஒரு சில பர்சன்ஸ் இந்த ஒரு பர்சன் ரொம்ப கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப டவுன் ஆகும். இவங்களுக்கு ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படியாவது ஒரு சேஞ்சஸ் வேணும், ஏதாவது ஒரு மிராக்கிள் வேணும், எனக்கு இந்த பர்சன் லைஃப்பில் வேணும். அதனால நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயம் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நமக்கு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அப்போசிட் இருக்கிற பர்சன் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, இவர் யாருக்கிட்டே ஷேர் பண்ணிட்டு உண்டு, என் லைஃப்பில் ஒரு சொட்டு பீஸ் இல்லை, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு உண்டு, ஒரு உண்மையான ஒரு ஆத்மாவை நான் வந்து லைஃப்பில் ஸ்பாயில் பண்ணிட்டு உண்டு, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு உண்டு. எனக்கு அதெல்லாம் நினைக்க என் லைஃப்பில் நிம்மதி இல்லை, பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை, என் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. எனக்கு என்னை ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்பின ஒருத்தவங்க நான் விட்டுட்டு போயிட்டு உண்டு. அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாங்க, எனக்கு அது தெரியும், 110% எனக்கு தெரியும். பட் அவங்கள நான் வந்து இக்னோர் பண்ணிட்டு உண்டு. அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், இவர் நேற்று எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ண விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட 110% ஆத்மார்த்தமாக நின்று ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ், நமக்கு லைஃப்லேயே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பர்சன், அவங்கள போய் நம்ம ஹர்ட் ஆக்கிட்டோமே, அவங்கள போய் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டோமே. அதை நினைக்கும் போது இவருக்கு ஒன்று அலறி விடிச்சு ஒன்று கத்துனா கொள்ளலாம். அவங்களுக்கு அந்தளவுக்கு கில்ட்டு ஃபீல். இவர் பண்ண தப்பு, இவர் உங்களை ஹர்ட் ஆக்குறது, இவர் உங்களை இக்னோர் பண்ணது, உங்களை கஷ்டப்படுத்துது, உங்களை அழ வச்சது, இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் ஒன்று அலறி விழிச்சு எங்கேயாவது யாரும் இல்லாத இடத்துல போய் கத்துனா கொள்ளலான்னு இவருக்கு தோணிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் வேணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு லைஃப்லையும் பேலன்ஸ் இல்லை. இவர் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு உண்டு. மேபி யாரோ சொல்லி கொடுத்துருக்கலாம், நீ ஒன்று மெடிடேஷன் பண்ணு. ஏன்னா இவருக்கு சரி ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயம் நடந்துருச்சு, நம்ம அதை மறந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணலாம்னு நினச்சாச்சுன்னா, இவர் பண்ண விஷயம் இவருக்கு கண்ணுக்கு முன்னே வந்து மறுபடியும் இவர் ஹர்ட் ஆகிக்கிட்டே இருக்காது. இக்னோரே பண்ண முடியல இவரால். ஸோ அதனால் இவர் வந்து யாரோ இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், மெடிடேஷன் பண்ண அவங்களுக்கு லைஃப்பில் பேலன்ஸ் கிடைக்கும். உங்களுக்காக இவர் மெடிடேஷன் பண்ணுறாரு நம்ம சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷன், நோ கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள். ஏன்னா சன் கார்டாக நம்ம வந்திருக்கு. ஸோ 2 பேரும் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும் எஃபோர்ட் கொடுக்கலாம், இவரும் எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. பட் 2 பேரும் எஃபோர்ட் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேரால் எத்தி பிடிக்காத முடியாத சுச்சுவேஷன் இன்னும் உண்டு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கலான்னு சொல்லவே மாட்டேன். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்துட்டு மேபி இன்னர் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், இவர் கொடுத்துட்டு. பட் 2 பேராலும் இந்த ரிலேஷன்ஷிப் எத்தி பிடிக்கணும். மேபி 2 பேர் கர்மாவாக இருக்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் கர்மா ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் நமக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் எண்ட் ஆகிட்டு உண்டு. இனிமேல் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ திங்க் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. இவருக்கு ஒரு குறை இல்லாத ஒரு மனுஷனாக. பட் இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு யார்கிட்டையுமே கிட்டிட்டு இல்லை. ஸோ உங்ககிட்ட மட்டும் இவர் கிட்டிட்டு உண்டு. ஸோ அதனால் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஸோ இது வரைக்கும் ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் கரெக்டாக ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி உங்கள் லைஃப்பில் என்ட்ராவாங்க. ஸோ இதை அந்த பர்சன் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ண விஷயங்கள். தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 999 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 999 கன்வீனியஸாக பார்க்கணும், கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் 44 ஏஜ் மேபி ஒரு சிலவங்களுக்கு இருக்கலாம், மேபி ஒரு சிலவங்க 22 ஏஜ் இருக்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் வச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே
ஓகே. ஸோ இந்த மந்த் உங்களுக்கு இந்த மந்தில் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க அவங்க டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க இம்போர்ட்னான ஒரு டேட் ஆஃப் மந்த் இருந்தே கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுது. தென் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.